எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நானும் ஏதாவது ஒரு ஊருக்கு போனா அங்க என்ன ஸ்பெஷல் சாரின்னு பார்த்துட்டு ஓகே மேபி அட்லீஸ்ட் அங்கேருந்து ஒரு ட்ரேப்பாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் சில பிளேசஸ்ல போய் வாங்கியிருக்கேன். எனக்கு யூஸ்வலா ரொம்ப டிசைன் இருந்தா பிடிக்காது. ரொம்ப பிஸியா இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட். ஸோ அதனால நான் வந்து பார்த்து அந்த பார்டர் பெருசா இருக்கக்கூடாது, சின்ன பார்டரா இருக்கணும். ஸோ இது என்னோட அம்மாவோட சாரி தான் நான் போட்டிருக்கிறது. எங்க அப்பா வந்து அம்மா வந்து 50 இயர்ஸ் ஆகும்போது கிஃப்ட் பண்ண சாரி இது. ஸோ இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு நான் எத்தனை வருஷம் முன்னாடி எடுத்தது மேம்? 9 to 10 இயர்ஸ். ஆமா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாரி. அண்ட் இதில் ஆக்சுவலாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐ திங்க் அந்த கல்யாணம் அந்த மடிசார் போட்டு அது சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? இது யூஸ்வலி அந்த இந்த சாரி போட்டுட்டு தென் இன்னொரு சாரி சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கப்புறமா அந்த டைம்ல ஐ திங்க் கொஞ்சம் எமோஷனலாக நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கு யூஸ்வலா இந்த மாதிரி சாரி இப்போவே இந்த சாரி கட்டி நான் போட்டோ அமிச்ச உடனே அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ இஸ் ஆல்வேஸ் வெரி ஃபாண்ட். அந்த சாரி போட்டாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஐ திங்க் இந்த கலெக்ஷன்லேயே தெர் இஸ் ஒன் சாரி அவருக்கு ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. இந்த இது ஒரு ஐ திங்க் திஸ் வாஸ் ஒரு 2000-2500 அந்த ரேஞ்ச் தான். ஓகே. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இட் லுக்ஸ் வெரி கிளாஸி ஆல்சோ. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு நம்ம கூட we have a very beautiful guest with us, singer சரண்யா ஸ்ரீனிவாஸ் மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். You look so beautiful. ரொம்ப Thank you. So do you. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சாரியில. Thank you. அதுதான் சாரி பத்தி தான் பேச வந்திருக்கோம் இன்னைக்கு முக்கியமா. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் மேம்? சாரிக்கும் உங்களுக்கான கனெக்ஷன் எப்படி பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாரீஸ் வந்து ஐ திங்க் நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மா வந்து நிறைய சாரீஸ் இப்போ கடையெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நிறைய அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஞ்சிபுரம் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாவுக்கு. ஸோ ஏதாவது ஒரு அக்கேஷன் வரும்போது அவங்க எப்பவுமே இப்போ தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், அவங்களுக்கு சாரி உடுத்துறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே அவங்களுக்கு இருந்த அந்த கனெக்ஷன்னால மேபி எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும் வந்திருக்கு அந்த மாதிரி. என்னது அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த கேரி பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ இப்போ நல்லவேளை இப்போ இந்த ப்ரீ ப்ளீட்டிங் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அது சிரமம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனாலும் எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு நானும் ஏதாவது ஒரு ஊருக்கு போனா அங்க என்ன ஸ்பெஷல் சாரின்னு பார்த்துட்டு ஓகே மேபி அட்லீஸ்ட் அங்கேருந்து ஒரு ட்ரேப்பாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் சில பிளேசஸ்ல போய் வாங்கியிருக்கேன். இப்போ ஷாப்பிங் பிடிக்குமா மேம்? ஜென்ரலாவே ஷாப்பிங் பிடிக்கும். பட் எனக்கு என்னன்னா இப்போ நம்ம எல்லாருமே பாருங்க ரொம்ப லேசி ஆயிட்டோம். இப்போ பண்றது எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான். பட் இப்போ நான் டிராவல் பண்ணும்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சன் ஆயிடுவேன். நான் வந்து எனக்கு வந்து அங்க போய் இங்க என்ன ஸ்பெஷல், இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லைக் டு கோ ஷாப் தேர். மற்றபடி சென்னையில இருக்கும்போது ஆன்லைன் தான் ஃபுல்லாவே. நான் அங்க பெருசா போய் இந்த கடைக்கு போய் ஷாப் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. இப்போ ஏதாவது கலெக்ஷன்ஸ் வரும்போது நான் பார்த்து இது எவ்வளவு அழகா இருக்கு, எப்பவாச்சும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அப்புறம் மறந்துடுவேன். பட் டிராவல் பண்ணும்போது எனக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். பட் வாட் இஸ் தட் ஒன் ஃபாண்ட் மெமரி உங்களுக்கு? லைக் சின்ன வயசுல சாரி கூட இருக்கிற ஒரு ஃபாண்ட் மெமரினா என்னவா இருக்கும்? லைக் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்களா கட்டிக்கிட்டது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நான் ரொம்ப கேவலமா கட்டுவேன், நிஜமாவே சொல்றேன். எனக்கும் சாரி நான் கட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். நான் யூஸ்வலா சாரி கட்டணும்னா யாராவது எங்க அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க மாமியார் ரொம்ப நல்லா கட்டுவாங்க சாரி. அவங்க வந்து அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அங்க போகும்போது யூஸ்வலா சாரி கட்டணும்னா நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு சாரி கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க தான் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா கட்டி விடுவாங்க. ஸோ ஃபாண்டஸ்ட் மெமரின்னு பார்த்தா சாரி கட்டுறதை விட எங்க அம்மா கிட்ட இருக்கிற அந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது எங்க அம்மா உடுத்தும் போது ரொம்ப அழகா இருக்கும். அவங்க ரொம்ப ஷீல் கேரி இட் சோ பியூட்டிஃபுல்லி. அவங்க ஜுவல்லரியா இருக்கட்டும், அந்த ட்ரேப் எப்படி கேரி பண்றாங்களா இருக்கட்டும், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் என்னோட ஃபாண்டஸ்ட் மெமரிஸ் ஆஃப் சாரி. ஃபர்ஸ்ட் இப்போ அம்மா அப்பா எங்கெல்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? வெளில அம்மாவும் ஆன்லைன் தானா இல்ல?
இப்போ கொஞ்சம் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்றாங்க. ம். பட் யூசுவலி அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 கோ டு பிளேசஸ் இருக்கும் எங்க ம். அம்மாவுக்கு எப்பவுமே. அது அது அந்த டைம்ல இருந்தே அவங்களுக்கு அந்த டைம்ல இருந்தே அதாவது இந்த கோ ஆப்டெக்ஸ் அந்த மாதிரி ம். இடத்துக்குலாம் போய் வாங்குவாங்க. So, அவங்களுக்கு காஞ்சிபுரம் சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். மோர் தென் எனி அதர் ட்ரேப் அவங்க வந்து காஞ்சிபுரம் சாரி பார்க்கும்போது அவங்களோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க அம்மாவோட டேஸ்ட் யூஸ்வலா கரெக்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு தான் ஷீல் பை. ஸோ எனக்கு அந்த அவ்வளோ வரலைன்னா கூட எங்க அம்மா பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி சரி இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓரளவு எங்க அம்மா அளவுக்கு கிடையாது. கிடையாது. ஏன்னா எங்க அம்மா தான் ஓஜி. ஸோ நான் அது யாராலையும் அது பீட் பண்ண முடியாது. அண்ட் ஃபியூ ஆஃப் த கலெக்ஷன்ஸ் நம்ம காட்ட போறது அம்மாவோடது தான் இல்லையா? ஆமா இது எல்லாமே அம்மாவோடது தான். எதுவுமே என்னோடது கிடையாது. என்னோட கல்யாண கொஞ்சம் saree இருக்கு, கல்யாண சாரி இருக்கு. பட் இது எல்லாமே ஓவரால் நம்ம பார்க்கும்போது எங்க அம்மா சூஸ் பண்ணி வாங்கின சாரீஸ் மோஸ்ட்லி. அப்ப நீங்க கட்டியிருக்கிற சாரியில இருந்தே ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா ஓடி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனாங்க அந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி பத்தி. ஆமா ஆமா. சோ இது என்னோட அம்மாவோட சாரி தான் நான் போட்டிருக்கிறது. எங்க அப்பா வந்து அம்மா வந்து 50 இயர்ஸ் ஆகும்போது கிஃப்ட் பண்ண சாரி இது. சோ அவங்க அப்பா கிஃப்ட் பண்ற டைப் தானா லைக் சாரீஸ் ஆர்? ஐயோ ஆமா. அப்பா வந்து எங்க அம்மா வந்து யூஸ்வலா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய டிசைர்ஸ் அப்படிலாம் கிடையாது எங்க அம்மாவுக்கு. பட் ஏதாவது வாங்கணும்னா ஆனிவர்சரிக்கு ஒரு சாரி, பொங்கலுக்கு ஒரு சாரி, அது மட்டும் ஒகேஷனுக்கு மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எங்க அப்பா வந்து யூஸ்வலா இப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணி அசத்திடுவாரு. So அந்த மாதிரி தான். ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் பிடிக்கும், இது சூட் ஆகும் அப்படி இப்படி. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸே வாங்கிடுவாரு. யூஸ்வலா இப்படி லைக் ஒன் சாரி. ஸோ அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப அம்மாக்கு காஞ்சிபுரம் சாரீஸ் பிடிக்குங்கிற மாதிரி உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுள் தானே? ஏன்னா லைக் நம்ம ஜெனரேஷனுக்குன்னு வரும்போது நிறைய பேர் லைக் வித் வெயிட்டா இருக்கும் அந்த மாதிரி நிறைய இது இருக்குல்ல அந்த மாதிரி. ஆமா சி அது இருக்கு, அஃப்கோர்ஸ் வெயிட் இருக்கு. பட் அந்த காஞ்சிபுரம் சாரி போடும்போது அந்த அழகு வந்து ஐ டோன்ட் நோ இஃப் எனி அதர் ட்ரேப், நாட் கம்பேரிங், எல்லா சாரியும் அழகுதான். பட் அந்த ஒரு ட்ரேப் அந்த நம்ம கேரி பண்றதா இருக்கட்டும், அந்த நம்ம பார்க்கும் போதே ஒரு ரீகல் ஒரு ரிச் லுக் வரும் இல்லையா? சோ அது வந்து டெஃபினெட்லி தேர் ஆர் அதர் ட்ரேப்ஸ் ஆல்சோ. பட் காஞ்சிபுரம் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். எஸ். சோ நம்ம கல்யாண சாரி பார்க்கலாமா மேம்? கண்டிப்பா. யா வெரி பியூட்டிஃபுல் ரெட் சாரி, ரெட்டிஷ் ஐ திங்க் ரெட்டிஷ் ஒரு ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம இத. ஓகே. சோ இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு நான் எத்தனை வருஷம் முன்னாடி எடுத்தது மேம்? 9 to 10 years. ஆமா. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாரி. அண்ட் இதுல ஆக்சுவலா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுவுமே பண்ணல. ஓ அப்படியா? ஆமா. சோ இது வந்து நான் கல்யாண டைம்ல வந்து ஒரு டிசைனர்ட்ட கொடுத்திருந்தேன், பிளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்திருந்தேன். அவங்க வந்து இதுல வந்து இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டாங்க. பிகாஸ் வெட்டிங் இல்லையா, ஆப்வியஸ்லி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. பட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. எப்படி மேம் அந்த கல்யாண பர்ச்சேஸ்ங்கிறது எப்படி இருந்துச்சு? ஐயோ அது வந்து இப்போ யோசிச்சாலும் எனக்கு வந்து, ஏன்னா அந்த டைம் வந்து நம்ம இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு போன மாதிரி இருக்கும். பட் அந்த டைம்ல வந்து ஏகப்பட்ட டென்ஷன். ஐயோ இந்த ஷாப்பிங் பண்ணோம், அது பண்ணணும், கேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணும், இது பண்ணும். ஸோ ஏகப்பட்ட பாவம் எங்க அப்பாவுக்கு தான் நிறைய டென்ஷன் இதை வச்சுட்டு. மற்றபடி எங்களுக்கு வந்து ஐ திங்க் காஞ்சிபுரம் போய் ஒரு ஐ திங்க் 2-3 பிளேசஸ்ல போய் ஷாப் பண்ணோம். லைக் ஜஸ்ட் ஒரு ஐ திங்க் லைக் 2-3 செரமனிஸ் இருந்தது. விரதம் இருந்தது, முகூர்த்தம், அதுக்கப்புறமா ஒரு மடிசார் அது மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாமே நாங்க ஒரு 3-4 லேடிஸ் நாங்க ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். பட் திஸ் சாரி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து கல்யாணங்கிறது அது இப்போ யோசிக்கும் போது இட்ஸ் a very special moment, right? So பிளான் இருந்துச்சா மேம் உங்களுக்கு? ஓகே என் கல்யாணத்துக்கு நான் இப்படிதான் என்னோட லுக் இருக்கணும்னு சொல்லி பிளானிங்லாம் போட்டிருந்தீங்க? எந்த பிளானும் இல்ல. நான் வந்து யூஸ்வலி அப்படி யோசிக்கவே மாட்டேன். நான் என்ன யோசிச்சேன், நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியா அப்படியே இருக்கணும் அப்படிதான் யோசிச்சேன். பட் எங்க அப்பா வந்து விடல. அவர் வந்து அவரோட ஆசைக்காக. பட் அஃப்கோர்ஸ் சாரீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைம் வரும்போது ஓகே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணுமே சொல்லிட்டு எனக்கு ஆரஞ்சு ரொம்ப எப்பவுமே பிடிக்கும். ஆரஞ்சு, பிங்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு பார்த்த உடனே நான், என்னோட சிஸ்டர், என்னோட அம்மா 3 பேருமே பார்த்து இதுதான் அவ்வளவுதான் அப்ரூவ்ட் அந்த மாதிரி. எஸ். இதுக்கு எப்படி மேம் பிளவுஸ் மேட்ச் பண்ணீங்க? இதுக்கு வந்து ஆக்சுவலி ஐ திங்க் தேர் வாஸ் ஒன் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் a பிங்க் பிளவுஸ். இந்த பிங்க் வரும்னு நினைக்கிறேன்.
அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதான் சொன்னேன்ல, யாரோ டிசைனர்கிட்ட கொடுத்தேன். ஸோ அவங்க தான் இது பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு. ஐ திங்க் அந்த பிக்சர்ஸ் பார்த்தா அந்த சாரியோட என்டையர் லுக் தெரியும். இதே மாதிரி ஒரு பிங்க் பிளவுஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆமா அந்த மூமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ண முடியாது ஆக்சுவலா. அதான் நான் கேட்கணும்னு வந்தது. லைக் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? How was your feeling? பியூட்டிஃபுல். ஐ கான்ட் டிஸ்கிரைப் தட் ஃபீலிங். ஏன்னா அது கல்யாணங்கிறது இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் திங் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கும்போது ஐ திங்க் மோர் தென் மீ என்னோட சிஸ்டர் அண்ட் அம்மா இமோஷனல் ஆனாங்க. பட் அது சாரி வந்து அது போட்டு அந்த ஹோல் லுக் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அதெல்லாம் பண்ணி ஹேர் பண்ணும்போதெல்லாம் இட் வாஸ் லைக் அது ஃபைனல் லுக் பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி டச்ட். அப்பாவோட ரியாக்ஷன் இருந்துச்சு? கண் கலங்கி நின்று ஸ்ரீனிவாஸ் சாரா இருந்தாரு? கலங்கி நின்னாரான்னு தெரியல. பட் யா டெஃபினெட்லி அவரும் இமோஷனல் ஆனாரு. எஸ்பெஷலி ஐ திங்க் அந்த கல்யாணம் அந்த மடிசார் போட்டு அது சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? இது யூஸ்வலி அந்த இந்த சாரி போட்டுட்டு தென் இன்னொரு சாரி சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கப்புறமா அந்த டைம்ல ஐ திங்க் கொஞ்சம் எமோஷனல் ஆனாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹி நியூ ஓ டைம் ஃபார் யூ டு கெட் மேரிட் அந்த மாதிரி. ஃபைனலி நம்ம பொண்ணை கொடுக்க போறோங்கிற யா ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்தது. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மேம். யோர் ஹஸ்பண்ட் அந்த ஒரு குட்டி ஃபேமிலி ஹவ் ஹேஸ் இட் பீன்? அமேசிங். ஸோ 10 வருஷம் ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி. பட் ஐ திங்க் we've known each other ஃபார் ஒரு 12 years. 2014 எண்ட்ல இருந்து எனக்கு அவரை தெரியும். அவரை வந்து நான் ஆக்சுவலா ஒரு ஷோல பாட போனேன் கொச்சின்ல. அங்கதான் சந்திச்சேன் அவரை. அதுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா blossomed into love. and then அதுக்கப்புறமா இன்னொரு இன்னொரு ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க, பேட்ச்மேட்ஸ். ஸோ அதனால இட் வாஸ் லைக் ஒன் ஸ்பெஷல் திங். ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஓ அப்படி ஆமால நம்ம பேட்ச்மேட்ஸா இருந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் யா எல்லாமே அதுக்கப்புறமா இட் வாஸ் ஆல் வெரி ஸ்மூத். லவ் வந்துட்டு வீட்ல சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்லையா அந்த டைம்ல வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எங்களுக்கு. நான் சென்னையில இருந்தேன், அவர் கொச்சின்ல இருந்தாரு எங்க ஹஸ்பண்ட். ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து எப்படியாவது கொச்சின் போய் ஒரு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஏதோ ஒரு டைம் வந்து இல்ல எனக்கு வந்து அங்க குருவாயூர் டெம்பிள் போகணும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா சொன்னேன். எங்க அப்பா யோசிச்சாரு, குருவாயூர் கோயிலுக்கு போகணுமா? சரி ஓகே ஃபைன், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு கேப் அதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து அப்புறம் நான் போட்டோஸ் எல்லாம் அனுப்பினேன். நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். எங்கேயோ இந்த கதை எங்கேயோ போகுது. எங்க அப்பா ஃபூல் பண்ண முடியாது, அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு. ஐ திங்க் ஆஃப்டர் 2 months அவர் கேட்டார் என்கிட்ட, ஏதாவது நடக்குதா சொல்லு பரவாயில்ல. அப்புறம் நான் வந்து நேரா சொல்லல, மெசேஜ் அனுப்பி சொன்னேன். இந்த மாதிரி ஆமா நான் வந்து ஒரு 1 year ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், உனக்கு வந்து ஓகேன்னு இருந்ததுன்னா யூ ப்ரொசீட், நானும் அவரை மீட் பண்றேன், நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது ஆக்சுவலா. பெரிய நான் நினைச்சேன் ஐயோ ஏதாவது இந்த படத்துல வர மாதிரி ஏதாவது ஐயோ எதிர்ப்பாங்களா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஜாலியா ஸ்மூத்தா இருந்தது ரொம்ப. அம்மா அக்கா இல்ல தங்கச்சி அவங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? எங்க சிஸ்டருக்கு ஆல்ரெடி தெரியும், அவளுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அவளுக்கு என்னை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். இப்போ வரைக்கும் என்னை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் அவளுக்கு தெரியும். ஸோ அவளுக்கு வந்து ஆக்சுவலி எங்க அப்பா வந்து அவள்கிட்ட தான் கேட்டாரு ஏதாவது நடக்குதான்னு சொல்ல. அவளும் ஏதோ உளரல. அவளுக்கு தெரியும் அப்பா இன்னும் ஒண்ணுமே சொல்ல போல. ஆமாப்பா அந்த பையனை வந்து அந்த மாதிரி சொன்ன உடனே ஓகே சரி நான் அவள்கிட்ட கேக்குறேன். எங்க அம்மாவுக்கு தெரியும்னா என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம்ல வந்து எங்க வீட்டுக்கு ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்திருக்காரு ஒரு ஃப்ரெண்டா. சோ அப்போ எங்க அம்மா வந்து ஓ நல்ல பையன் அந்த மாதிரி. சோ அம்மாவுக்கும் டவுட் வந்துதா மேபி வந்திருக்கும். யா கண்டிப்பா தெரிஞ்சு லைக் அவங்க வீட்லயும் எல்லாமே ஸ்மூத்தா. ஆமா ரொம்ப ஸ்மூத். எப்படி இருக்கு மேம் 10 வருஷம்? ஏன்னா லைக் உங்க ஃபேமிலிங்கிறது யூ பீன் இன் தி இண்டஸ்ட்ரி, பிளேபேக் சிங்கிங் அப்படிலாம் இருக்கு. அண்ட் ஐ திங்க் லைக் ஹஸ்பண்ட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் இட். சோ அந்த சிங்க் எப்படி இருந்துச்சு உங்களுக்குள்ள? ரொம்ப ஆக்சுவலா சொல்ல போனோம்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவரை என்னை விட நிறைய மியூசிக் கேட்பாரு. ரொம்ப ஆனஸ்டா சொல்ல போனா அவர் வந்து இப்போ நான் அந்த பாட்டோ அந்த பேண்டோ எனக்கு சுத்தமா டீட்டெயில் தெரியாது. இந்த பாட்டு நீ கேட்டிருக்கியா? ஐயோ அப்படி எப்படி ஒரு பாட்டு இருக்கா, நான் கேட்டதே இல்லை.
அப்போ அவரோட ரியாக்ஷன், நீ தான் இதெல்லாம் கேட்கணும், நான் தான் உனக்கு சொல்லி தரேன் அந்த மாதிரி. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன், அவருக்கு மியூசிக் மேல ஒரு இன்க்ளினேஷன் எப்பவுமே இருந்திருக்கு. சும்மா கரோக்கே போட்டா பாட்டு பாடுவாரு. அண்ட் எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ். அவங்க ஃபுல் ஃபேமிலியே அவங்க ரொம்ப லைக் வெரி லக்கி ஐ ஆம் டு கெட் அ ஃபேமிலி லைக் தெம். டச் வுட் யா இந்த மாதிரி. எஸ் அண்ட் அவருக்கு நீங்க பாடினதுல ஒரு பிடிச்ச சாங் எதுவா இருக்கும் பிளேபேக்? ஆக்சுவலா யாருக்கும் தெரியாத ஒரு பாடல், ரொம்ப ஒரு ஐ திங்க் 2017-18ல ஒரு ஜோஷுவா ஸ்ரீதர் சார் இசையமைச்சதுல ஒரு பாடல் பாடினேன். அந்த பாடல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் வந்து நல்ல ரீச் பண்ணிருக்கணும்னு எப்பவுமே அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அது. காற்றே காற்றே பதில் சொல்லி போ, காற்றினில மேலத்தை கலந்தது ஏன் அன்பே, காற்றினில மேலத்தை கலந்தது ஏன் அன்பே, ஊனாய் உயிராய் ஆனவனே. அப்படி பியூட்டிஃபுல் சாங், வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்ல சாங் இது. அதான் சோ அது அவருக்கு ஃபேவரட் சாங், அவரோட ஃபேவரட் சாங் இது. எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாரு, ஐயோ இந்த பாட்டு, அவரோட பிளேலிஸ்ட்ல எப்பவுமே இந்த பாடல் இருக்கும். ஸோ எஸ். அண்ட் உங்களுக்கு அவருக்காக பாட பிடிச்ச ஒரு பாட்டுனா எதுவா இருக்கும்? யூஸ்வலா அவர் வந்து நிறைய ரஹ்மான் சார், அவர் பெரிய ரஹ்மான் சார் ஃபேன், யாரு தான் இல்ல ரஹ்மான் சார் ஃபேன். அவர் வந்து யூஸ்வலா எந்த ரஹ்மான் சார் சாங்கா இருந்தாலும் அது நீ ஒரு 2 லைன்ஸ் பாடு, இந்த பாட்டு உன் வாய்ஸ்ல நல்லா இருக்கும், அந்த லைக் அவரோட ஃபீலிங் அது. நான் சொல்லுவேன், நான் பாடினா எப்படி இருக்கும்னு தெரியாது, சரி நான் ட்ரை பண்றேன் அந்த மாதிரி. ஜாமிங் செஷன்ஸ்லாம் நடக்குமா மேம் வீட்ல? ஐயோ அவர் தான் மோஸ்டா பாடுறது, அவர் தான் என் வீட்ல. என்னை விட அவர் தான் எப்பவுமே இஸ் ஆல்வேஸ், வா இந்த பாட்டு பாடலாம் அப்படி. ஏதாவது அந்த யூடியூப்ல கரோக்கி நிறைய இருக்கும்ல, அது போட்டு அவரே பாடிட்டு இருப்பாரு. நான் சும்மா உட்காந்து இப்படி கேட்டு ரசிச்சுட்டு இருப்பேன், அவ்வளவுதான். வீட்ல ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பீப்பிள். ஏன்னா நான் வந்து ஐ எம் லைக் சரி ஓகே ப்ரொஃபஷனலி நான் பாடுறதுனால வீட்ல கொஞ்சம் சேஞ்ச் வேணும், சரி அவர் பாடுறது நான் கேக்குறேன் அந்த மாதிரி. பட் நல்லா பாடுவார் அவர் யூசுவலி. யா ஹி இஸ் வெல். 2 பேரும் கூட கப்பல் வீடியோ போடுங்க பாடிட்டு. கண்டிப்பா வேணும். அண்ட் ஹவ் வாஸ் ஹிஸ் ரியாக்ஷன் ஆஃப்டர் லுக் இந்த சாரி எல்லாம் போட்டுட்டு? அவரு அந்த டைம் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு கவனிக்க டைம் இல்ல, கவனிச்சிருப்பாரு கண்டிப்பா. அழகா இருக்கேன்னு தான் சொன்னாரு அன்னைக்கு. பட் அன்னைக்கு அவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடந்ததுல சத்தியமா எங்க யாருக்குமே ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. எனக்கும் ஞாபகம் இல்ல, அவருக்கும் ஞாபகம் இல்ல. ஒரு ஃபியூ இன்சிடென்ட்ஸ் எவர் இந்த நல்ல ஞாபகம் இருக்கு. பட் யா ஐ திங்க் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி. ஓகே. லைக் ஏதாச்சும் ஸ்பெசிபிக் உங்களுக்கு நிறைய லைக் ட்ரெடிஷன்ல நிறைய சாரி கட்ட வேண்டியது இருக்குல்ல, இந்த பர்టిక్యులர் லுக் ரொம்ப பிடிக்கும்ங்கிறது ஏதாச்சும் இருக்கா மேம்? அவருக்கு யூசுவலா இந்த மாதிரி சாரி இப்பவே இந்த சாரி கட்டி நான் போட்டோ அமிச்ச உடனே அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரு. ஸோ இஸ் ஆல்வேஸ் வெரி ஃபாண்ட். அந்த சாரி போட்டாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஐ திங்க் இந்த கலெக்ஷன்லயே there is one சாரி அவருக்கு ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. இந்த எடுக்கலாமா? ஷூர். இது நான் ரொம்ப ரீசெண்டா தான் வாங்கினேன், ஆன்லைன்ல வாங்கினேன். ஓகே. ஐ டோன்ட் ரிமெம்பர் த வெப்சைட். இது ரொம்ப அந்த என்ன சொல்றது, இந்த சாஃப்ட், இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது ஈஸி டு வேர், ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே. ஸோ இது அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். ஐ திங்க் இது அந்த சாட்டின் சில்க் இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல. ஸோ அதுல நான் ஆன்லைன் ஏதோ பார்க்கும்போது இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வாங்கினது. திறந்து பார்க்கலாமா? யா கண்டிப்பா. ஸோ லைக் ஜெனரலா இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் இருக்கா மேம்? லைக் ஷாப் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு கலர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்ல. நான் வந்து எப்பவுமே கிராவிடேட் பண்றது யூஸ்வலி ஆரஞ்சு, ரெட், பிங்க். இப்போ ரீசெண்டா தான் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்பவுமே பிடிக்கும், பட் நான் எனக்கு சூட் ஆகுமா அது தெரியாது. ஸோ அது கட்டி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ யூஸ்வலா நான் இந்த கலர் காம்பினேஷன் நான் எடுத்ததே இல்லை. ஸோ இது கட்டும் போது தான் தெரிஞ்சது, ஓ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு எப்படி மேம் பிளவுஸ் அப்ப காம்பினேஷன்? இதேதான், சேம். இதோட இதுல பிளவுஸ் பீஸ் இருந்தது, இட் வாஸ் சேம் காம்பினேஷன். பட் இது வந்து ஒயிட் அண்ட் கோல்ட்னால நம்ம எதை வச்சு வேணா பேர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த பிளவுஸ்
நமக்கு அந்த டைம்ல இல்லனா கூட யூ கேன் வேர் ஏதாச்சும் வச்சு match பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். So Yes. it's a beautiful saree. அது ரொம்ப லைட் வெயிட், கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்ப இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வாங்கும்போது நீங்க வாங்குவீங்க இப்போ ப்ரிஃபர் பண்றது அந்த மாதிரி. நீங்க அதான் கேட்டீங்களே ஃபர்ஸ்ட், காஞ்சிபுரம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். கண்டிப்பா அது வந்து அதோட பியூட்டி வந்து அது ஈடு கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்ல. பட் ரெகுலர் வேற நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது போட்டுட்டு ரெடி ஆகணும்னா ஐ திங்க் திஸ் இஸ் தி பெஸ்ட் கம்ஃபர்டபிள். ரைட் நவ. எவ்வளவு இருக்கும் மேம் இந்த சாரியோட பிரைஸ்? இது ஒரு ஐ திங்க் திஸ் வாஸ் ஒரு 2000 2500 அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்ச் தான். Okay. சோ ஐ திங்க் இட் லுக்ஸ் வெரி கிளாசி ஆல்சோ. பட் அதே சமயத்துல இப்போ சில சாரிலாம் ரொம்ப மொடமொடான்னு இருக்கும் நம்ம கட்டும்போது. இது அப்படி இல்லவே இல்ல. இது வந்து அப்படியே கரெக்டா Correct ஆ நல்லா நிக்கும். ட்ரேப் பண்ணி பியூட்டிஃபுல்லா நின்னு. சோ எனக்கு அது சமத்தா ரொம்ப நிக்கும். பிடிக்கும். ஆமா. சோ ஐ லவ் திஸ் சாரி. எஸ். அண்ட் டிசைன்ஸ் வரும்போது இப்போ இதுல கட்டம்னு இருக்குல்ல மேம், அப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? லைக் ஃபுல் டிசைன்ஸா இருக்கிறது பிடிக்கும் ஆர் லைக் பிளெயின் பார்டர் ஒர்க்? எனக்கு யூசுவலா ரொம்ப டிசைன் இருந்தா பிடிக்காது. ரொம்ப பிஸியா இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட். ஸோ அதனால நான் வந்து பார்த்து அந்த பார்டர் பெருசா இருக்கக்கூடாது, சின்ன பார்டரா இருக்கணும். ரொம்ப பிஸியா இருக்கும்போது இப்போ அதுல அது என்னோட மைண்ட் செட்டா கூட இருக்கலாம். பிகாஸ் ஐ எம் ஷார்ட். ஸோ அதனால எனக்கு வந்து ஜென்ரலி ரொம்ப சின்ன புட்டா இல்லைன்னா சின்ன இனிமே கட்டமா இருந்தாலும் மேபி மேக்ஸிமம் இந்த சைஸ், சின்ன பார்டர் யூஸ்வலி செலக்ட் பண்றது அந்த மாதிரி தான். அண்ட் கான்ட்ராஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டா இருந்தா நேச்சுரலி ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. ஓகே. பட் ஆமா, ஐ திங்க் ரொம்ப பிஸியா இருக்கிற சாரீஸ் என்கிட்ட ஐ டோன்ட் ஹேவ் மச் ஆஃப் இட் ஆக்சுவலி. ஸோ ஆக்சுவலி இப்போ லைக் ஷார்ட்டா இருக்கிறதுனால இப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு இருக்குல்ல மேம், ஷார்ட்டா இருக்கிற கேர்ள்ஸ்க்காக டிப்ஸ் சொல்லுங்க. நீங்க சாரி வேர் பண்றதா இருந்தா இப்படி பண்ணலாம், ஒரு வெஸ்டர்னா இப்படி எல்லாம் பண்ணலாம். நம்ம கொடுக்குற ஆள் எல்லாம் நான் கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அது போடுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். சி பிகாஸ் அல்டிமேட்லி இட்ஸ் த வே யூ கேரி இட். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர், ஐயோ ரொம்ப லாங் பார்டரா இருந்தா வாஷ் அவுட் பண்ணிடும் உங்களை பிகாஸ் யூஆர் ஷார்ட்டர் தென். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ட்ரேப் பண்ற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைலிங் டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். ஐ திங்க் மேபி அந்த டைம்ல பிளவுஸ் கேன் பி லிட்டில் சிம்பிளர் ஸோ தட் ரொம்ப அட்டென்ஷன் அதுக்கு உங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப ஐயோ பார்டர் ரொம்ப பெருசா இருக்குன்னு நம்மளா ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான். பட் மற்றபடி இது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் மட்டும்தான். பட் ஐ எம் நாட் சேயிங் தட்ஸ் a hard and fast rule. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ட்ரேப் பண்றது தான் தட்ஸ் த பெஸ்ட் திங். இஃப் இட் மேக்ஸ் யூ ஹாப்பி ப்ளீஸ் வேர் இட், அவ்வளவுதான். பியூட்டிஃபுல் மேம். அது லைக் கல்யாண சாரி எவ்வளோ மேம் ஆச்சு? அது எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை, அது எப்போ பல வருஷம் முன்னாடி. நெக்ஸ்ட் சாரி எடுக்கிறேன் மேம். ஷூர். யா, நீங்க நான் நோட்டீஸ் பண்ணதுல மேம் வார்ட்ரோபும் காமிச்சாங்க. Bring me into golden sunlight.